அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் பிரவீணன் மகேந்திர ராஜா. இன்றைய நிகழ்ச்சியிலே பவளவிழா காணுகின்ற திருமதி கோகிலா மகேந்திரன் அவர்கள், அவர் என்னுடைய தாயார் என்பது பலருக்கு தெரிந்திருக்கும். அவரை பற்றி பல பார்வைகளை முன்வைக்க போகின்ற நிலையிலே கோகிலா மகேந்திரன் அவர்களை ஒரு பேச்சாளராக, அதாவது மேடை பேச்சாளராக நான் எப்படி காணுகின்றேன் என்பது பற்றி என்னுடைய பார்வையை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே ஒரு எழுத்தாளர் அல்லது நாடகவியலாளர் இப்படியான முகங்களிலே அவருடைய எழுத்துக்களை வைத்து அவரை பற்றி பேச முடியும் என்றாலும், ஒரு பேச்சாளராக அவரை காண்கின்ற அந்த அந்த பார்வைக்கு அவருடைய பேச்சுக்கள், சில பேச்சுக்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருந்தாலும் பெரும்பாலான பேச்சுக்கள் ஆவணப்படுத்தப்படவில்லை என்ற நிலைமையிலே அவருடைய பேச்சுக்களில் பிரசன்னமாக, அந்த கூட்டங்களில் பிரசன்னமாக இருந்தது என்பது ஒரு முக்கியமான தேவைப்பாடாக இருக்கும். அந்த வகையிலே ஒரு குறிப்பிட்ட கால பகுதி வரை அவருடைய மேடை பேச்சுக்களை நிறைய நேரடியாக பார்த்தவன் என்ற வகையிலே மேடை பேச்சுகள், அதாவது அவருடைய மேடை பேச்சுக்களை பற்றி பேசுவதற்கு நான் பொருத்தமானவன் என்று நினைக்கின்றேன். கோகிலா மகேந்திரன் அவர்களினுடைய மேடை பேச்சுக்கள் என்று வரும்போது அதற்குள்ளே முக்கியமாக நூல்களுக்கான திறனாய்வுகள் மற்றும் விமர்சன பார்வைகள் இவற்றை அவர் நிறைய செய்திருக்கின்றார். அதே போல உளவியல் சார்ந்த பேச்சுக்களையும் அவர் நிறைய நிகழ்த்தி இருக்கின்றார். இவற்றுக்குள்ளே சக்தி தொலைக்காட்சிக்காக அவர்களுடைய குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சிக்காக நிகழ்த்திய விழிப்புணர்வு உரைகள் அல்லது புத்துணர்ச்சி உரைகளும் அடங்கும். அதே போல அவர் சில பட்டிமன்றங்களில் பேசியிருக்கிறார். வேறு சில பட்டிமன்றங்களுக்கு குறிப்பாக பாடசாலைகளிலே நடுவராக இருந்திருக்கின்றார். அதே போல ஆரம்ப காலங்களில், அதாவது அவருடைய 30கள் 40கள் வரை அவர் நிறைய சைவ சமய பேச்சுக்களையும் கூட செய்திருக்கின்றார். இதிலே தாயகத்தில் மட்டுமன்றி இங்கிலாந்திலும் கூட அவர்களினுடைய, அதாவது இங்கிலாந்து வாழுகின்ற சைவ சமயங்களின் அழைப்பை ஏற்று சென்று சைவ சமயம் சார்ந்த உரைகளை நிகழ்த்தி இருக்கின்றார். இவ்வாறு பல பரிமாணங்களிலே அவர் தன்னுடைய மேடை பேச்சுக்களை நிகழ்த்தி இருக்கின்றார். இவற்றில் ஒரு குறிப்பிட்ட பகுதி, அவர் தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரியிலே மாணவியாகவும் பின்னர் ஆசிரியராகவும் இருந்த காலங்களிலே பேச்சு போட்டிகளுக்காகவும் நற்சிந்தனைகளுக்காகவும் நிகழ்த்தப்பட்ட பேச்சுக்களாகவும் இருந்துள்ளன. இந்த அடிப்படையிலே அவருடைய மேடை பேச்சுக்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இந்த மேடை பேச்சுக்களை அவர் தயார்படுத்துகின்ற போது இன்னொரு பேச்சாக இருந்தாலும் அவர் மிகவும் ஆழமான தயார்படுத்தலை செய்கின்ற ஒருவர். அந்த அடிப்படையிலே சில தாள்களை எடுத்து அவற்றிலே இன்றைக்கு நான் இதை பற்றி பேச போகின்றேன், என்ன விதமாக ஆரம்பிக்க போகின்றேன், என்ன விதமாக நிறைவு செய்ய போகின்றேன் என்பதை அவர் ஓரளவுக்கு தயாரித்து எடுத்துக்கொண்டு அந்த அடிப்படையிலே தன்னுடைய பேச்சை வழங்குகின்ற ஒருவராக இருக்கின்றார். அதே போல அவருடைய பேச்சின் தொனியை பார்த்தால், நான் பார்த்தவரையிலே அவருடைய பேச்சின் தொனியானது அநேகமாக மிகவும் அதிகமான உரப்பு ஆரவாரம் இல்லாத ஒரு அமைதியான ஆற்றலுக்கான தொனியிலே பேசுவதாக இருக்கும். ஒருவேளை இந்த தொனி என்பது முக்கியமாக சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா பாக்குட்டி அவர்களிடமிருந்து கற்றதா என்று நான் எண்ணுவதுண்டு. சில வகைகளிலே அம்மா அவர்கள் என்று நாங்கள் அழைக்கின்ற சிவத்தமிழ் செல்வியார்களினுடைய அந்த பேசுகின்ற வழிமுறைக்கும் தொனிக்கும், அதே போல என்னுடைய தாயாராகிய திருமதி கோகிலா மகேந்திரன் அவர்களினுடைய பேச்சு முறைக்கும் சில ஒற்றுமைகளை நான் பார்த்திருக்கிறேன். அதே போல நான் அறிந்த வகையிலே என்னுடைய தாயார் ஒரே ஒரு முறை தான் ஒரு பேச்சு போட்டியிலே கலந்து கொண்டிருக்கின்றார். அதாவது நான் பிறந்த பிறகு அவர் நிறைய பேச்சு போட்டிகளிலே பங்கு பெற்றி பரிசு எடுத்திருக்கின்றார் மாணவியாக. ஆனால் நான் பிறந்த பிறகு அவர் ஒரு பேச்சு போட்டியிலே கலந்து கொண்டது நான் அறிய நடந்திருக்கின்றது. அந்த பேச்சு போட்டி தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்தினால் நடத்தப்பட்டது. அந்த ஒரு சிறந்த பேச்சு போட்டியாக, அதாவது வயது எல்லை இல்லாத ஒரு பேச்சு போட்டியாக நடந்தது.
அந்த பேச்சு போட்டியிலே அவர் பங்கு பெற்றி அங்கே முதல் பரிசு பெற்றிருந்தார். ஆகவே அந்த பேச்சு போட்டி தங்கம்மா பாக்குடி அவர்களினாலே நடத்தப்பட்டது. அம், ஆகவே அம்மா தங்கம்மா பாக்குடி அவர்களினுடைய பேச்சினுடைய சில சாயல்கள் என்னுடைய அம்மாவினுடைய பேச்சிலும் வந்திருக்கலாம் என்று நான் எண்ணுவது உண்டு. பேச்சினுடைய உள்ளடக்கத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அஹ், அவர் நிகழ்த்திய பேச்சுகளுக்குள்ளே அல்லது மேடை பேச்சுகளுக்குள்ளே இந்த குட் மார்னிங் ஸ்ரீலங்கா என்ற நிகழ்ச்சியிலே நடத்தப்பட்ட அந்த புத்துணர்ச்சி உரைகள் மற்றும் ஒரு விமர்சகராக திறனாய்வாளராக அவர் நிகழ்த்திய பல மேடை பேச்சுக்கள், இந்த இரண்டு வகையையும் மிகவும் பிரயோசனமான மேடை பேச்சுக்களாக நான் பார்க்கிறேன். இந்த முதலாவது வகை குட் மார்னிங் ஸ்ரீலங்காவிலே நடத்தப்பட்ட புத்துணர்ச்சி உரைகள் அவை பிறகு ஒரு இருவட்டாகவும் வெளிவந்திருக்கின்றன. அவற்றை முக்கியமானவை என்று நான் சொல்லுவதற்கு காரணம், மற்ற எல்லா மேடை பேச்சுகளையும் விட மிகவும் அதிகமான பார்வையாளர்களை சென்று அடையக்கூடிய பேச்சுகளாக அவை இருந்தன. அதாவது சக்தி தொலைக்காட்சி என்ற பிரபல்யமான இலங்கை தொலைக்காட்சியிலே நடத்தப்பட்ட காரணத்தினாலே அவை 2007ஆம் ஆண்டு தொடக்கம் 2009ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ளே நடத்தப்பட்டவை. அந்த காலப்பகுதியிலே ஏராளமான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் காலை வேளைகளிலே அந்த பேச்சை பார்த்து பயனடைந்தார்கள். அந்த பேச்சுக்களை பற்றி நிறைய பேர் அம்மாவுடன் தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டு பேசுவதையும் சிலாகிப்பதையும் நான் பார்த்திருக்கின்றேன். இந்த பேச்சுக்களை பொறுத்தவரையிலே அவர் உளவியல் சார்ந்த பேச்சுக்களாக அவற்றை அமைத்துக் கொண்டாலும் உளவியலினுடைய ஆழ அகலங்களை தேடி செல்வதை விட ஒரு காலை வேளையிலே உளவியல் சார்ந்த ஒரு புத்துணர்ச்சி ஒன்றையும் ஒரு மன எழுச்சி ஒன்றையும் மன ஒருமைப்பாடு ஒன்றையும் தமிழ் மக்களுக்கு கொடுப்பதற்கான உரைகளாகவே அவற்றை பயன்படுத்தி இருந்தார். இந்த பேச்சுகளில் சிலவற்றை நானும் அவருக்கு புறம்பாக அதே மாதிரியான பேச்சுக்களை நானும் செய்திருக்கின்றேன். ஆகவே அந்த அவர்களினுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு நானும் சென்று அவர்கள் ஒளிப்பதிவு செய்கின்ற அந்த முறைகளையும் பார்த்திருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த பேச்சுக்கள் ஒரு மிகவும் சிரமமான, தமிழ் மக்களுக்கு மிகவும் சிரமமான ஒரு காலகட்டத்திலே தமிழ் மக்களினுடைய மனசக்தியை அதிகரிப்பதாக, தமிழ் மக்களினுடைய ஆரோக்கியத்தையும் புத்துணர்ச்சியையும் அதிகரிப்பதாக இளங்காலை வேளைகளிலே அமைந்திருந்தன. அதே வேளையிலே ஒரு விமர்சகராக, ஒரு திறனாய்வாளராக அவர் பேச்சுக்கு அழைக்கப்படுகின்ற போது அந்த பேச்சுக்கள் முற்றிலும் வித்தியாசமான ஒரு பரிமாணத்தை பெற்றவையாக இருந்தன. அதாவது அப்படியான பேச்சுகளிலே சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல அமைந்து அவர் குறிப்பிட்ட நூல்களினுடைய நன்மைகளையும் அதே போல பலவீனங்கள் இருந்தால் அவற்றையும் குறிப்பிட்டு காட்டுவதற்கான ஒரு ஊடகமாக அவற்றை பயன்படுத்தி இருந்தார். அதே வேளைகளிலே அந்த நூலினுடைய குறிப்பிட்ட நூலினுடைய சரியான அல்லது பலமான பக்கங்களை அவர் மிகவும் அதிகமாக சிலாகித்து கூறுகின்ற அதே வேளைகளிலே பலவீனங்கள் ஏதும் இருப்பின் அவற்றை குறிப்பிட தவற மாட்டார். அதே நேரம் அவற்றை வாழைப்பழத்திலே ஊசி ஏற்றுவது போல குறிப்பிட்ட, முக்கியமாக ஒரு இளம் எழுத்தாளராக இருந்தால் குறிப்பிட்ட எழுத்தாளரினுடைய உளநலன் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாத வகையிலே, ஆனால் இனி மேல்பட்ட காலங்களிலே அவர் அதை திருத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே அவர் தன்னுடைய கருத்துரைகளை முன்வைப்பார். அதே போல குறிப்பிட்ட திறனாய்வு பேச்சுக்கள் குறிப்பிட்ட எழுத்தாளருக்கு மட்டுமில்லாமல் அந்த இடத்திலே இருக்கின்ற மற்றவர்களுக்கும் பிரயோசனப்படக்கூடியதாக முன்வைக்கப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன். உதாரணமாக உலகளாவிய இலக்கிய விமர்சகர்களினுடைய கூற்றுக்களை மேற்கோள் காட்டி, உலகில் பிரபல்யமான இலக்கியங்களில் இருக்கின்ற வசனங்களை மேற்கோள் காட்டி எல்லோரும் நிறைய பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அவர் தன்னுடைய பேச்சுக்களை அமைத்துக் கொள்வார். அடுத்ததாக ஒரு சைவ சமய அறநெறி பேச்சாளராக அவரை எடுத்துக்கொண்டால், இவர் 70களின் கடைக்கூறுகளிலும் 80, 90களின் ஆரம்பத்திலும் குறிப்பாக நாங்கள் தெளிப்பளி விழுசிட்டியிலே வாழ்ந்த அந்த காலங்களிலே கிரிமலை நகுலேஸ்வரம் ஆகட்டும், எங்களுடைய ஊரிலே இருந்த 2 பைரவர் கோயில்கள் ஆகட்டும், அளவட்டி முதலிய இடங்களில் இருந்த வேறு கோயில்களாகட்டும், இவ்வாறாக அந்த சூழலில் இருந்த கோயில்களிலே அவர் தன்னுடைய சைவ சமய பிரசங்கங்களை நடத்தியிருந்தார்.
மகாஜனா கல்லூரியிலே ஒரு இளம் பேச்சாளராக பேச்சு போட்டியிலே பங்கு பற்றி பரிசு பெற்ற காலங்களுக்கு பிறகு அதாவது பொது மேடைகளிலே அவர் பேசத் தொடங்கியது இப்படி இந்த சைவ சமய பேச்சாளராக என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆனால் அப்படி ஒரு சைவ சமய பேச்சாளராக அவர் பேசுகின்ற போதும் திருமுறைகள், தேவாரங்கள், திருவாசகம், புராணம் முதலியவற்றில் இருந்து உதாரணங்களை எடுத்துக் கொள்வது போல உளவியல் சார்ந்த அம்சங்களையும் தன்னுடைய பேச்சைக்குள்ளே புகுத்தி அந்த உளவியலில் சொல்லப்படுகின்ற விஷயங்களை சைவ நெறியிலே பேசப்படுகின்ற சில விஷயங்களோடு தொட்டு காட்டி அதே போல பெண்களினுடைய உரிமை முதலிய விஷயங்களையும் அந்த பேச்சுக்களுக்குள்ளே நுழைத்து பல விஷயங்களை தொட்டு காட்டுகின்ற பேச்சாக அவர் அந்த பேச்சுக்களை நடத்தி செல்லுவார். உதாரணமாக அவர் சொன்ன ஒரு விடயம் எனக்கு நினைவு வருகிறது. எங்களுடைய சமயத்திலே வேறு பல சமயங்களிலே அதாவது எங்களுடைய சமயம் என்று நான் சொல்லுகின்ற போது சைவ சமயத்தை பொறுத்தவரையிலே ஒரு குரு, அதாவது கோயிலுக்கு கொடியேற்றுகின்ற ஒரு குருக்களாக இருந்தால் அவர் திருமணம் செய்தவராக, மனைவியை உடையவராக இருக்க வேண்டும். அப்படியானால் தான் அவர் கொடியேற்றலாம் என்பதை அவர் கோயில்களிலே குறிப்பிட்டு இவ்வாறாக சைவ சமயம் பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை அந்த காலத்திலே கொடுத்து வந்திருக்கின்றது. அல்லது திருநீலகண்டருடைய கதையை குறிப்பிடுகின்ற போது அங்கே திருநீலகண்டரனுடைய மனைவியார் குறிப்பிட்ட நாயனாரை, கணவரை உம்மை தீண்டுவீராயில் திருநீலகண்டம் என்ற அந்த ஒரு வார்த்தையினூடாக கணவரை நன்னறிப்படுத்துகின்ற அந்த செயற்பாட்டை மனைவிதான் மேற்கொண்டார். அல்லது மங்கையர்க்கரசியாரை எடுத்துக்கொண்டால் அதே போல கணவர் சமணநெறியிலே செல்லுகின்ற ஒரு காலத்திலே அவரை சைவநெறிக்கு கொண்டு வந்து அந்த பாண்டிய நாட்டை முன்னேற்றுகின்ற அந்த காரியத்தை மங்கையர்க்கரசியார் மேற்கொண்டார். இவ்வாறாக எமது சமயத்திலே பெண்கள் முக்கியமான பங்களிப்புகளை செய்திருக்கின்றார்கள் என்று அவர் ஒரு பேச்சிலே குறிப்பிட்டது எனக்கு நினைவிருக்கிறது. இதை நான் இங்கே ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த சமய பேச்சுகளிலும் கூட அவர் தனியாக திருமுறைகளில் இருந்து மட்டும் தன்னுடைய உதாரணங்களை அல்லது சைவ சமய கதைகளில் இருந்து மட்டும் தன்னுடைய உதாரணங்களை எடுத்துக்கொள்ளாமல், அப்படி எடுத்துக்கொண்டால் கூட அவற்றிற்கு உளவியல் சார்ந்த ஒரு பரிமாணத்தையும் பெண்ணியம் சார்ந்த ஒரு பரிமாணத்தையும் வழங்கி உரையாற்றுகிறவராக இருந்தார். இது அந்த காலத்திலே குறிப்பாக அவரிடம் கல்வி கற்ற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மிகவும் உவப்பான, மிகவும் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதலாக இருந்தது என்பதை நான் கவனித்திருக்கின்றேன். இந்த விடயங்கள் தவிர அவர் நிகழ்த்திய பல பயிற்சி களங்களில் அல்லது பலவிதமான வழிகாட்டுதல் நிலைகளிலே அவர் உளவியல் பற்றிய நிறைய பேச்சுக்களை நிகழ்த்தி இருக்கின்றார். இவை மேடை பேச்சுக்கள் என்று சொல்ல முடியாவிட்டாலும் கூட பயிலரங்குகள் என்ற ரீதியிலே ஒரு குறிப்பிட்ட தொகை மாணவர்களுக்கு வழிகாட்டுவனவாக அமைந்திருக்கின்றன. இப்படியான பேச்சுக்களை அவர் இன்றைக்கும் நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கின்றார். இப்படியான பயிலரங்குகளை இன்றைக்கும் அவர் ஒவ்வொரு வாரமும் வீட்டிலேயே செய்து கொண்டிருக்கின்றார். அப்படியான பயிலரங்குகளில் ஒரு சாதாரணமாக பேசுவது போன்ற ஒரு துணையை பாவித்து நிறைய விஷயங்களை அவர் மாணவர்களுக்கு சொல்லுவது வழக்கமாக இருக்கின்றது. ஆகவே மொத்தமாக சொல்ல போனால் கோகிலா மகேந்திரன் அவர்கள் ஒரு பேச்சாளராக மட்டும் அவரை நாங்கள் பார்க்கின்ற போது கூட அந்த பேச்சாளர் என்ற அந்த பரிமாணத்துக்கு உள்ளேயே சமய பேச்சாளர், உளவியல் பேச்சாளர், அதே போல இலக்கிய திறனாய்வு விமர்சகர் என்ற பல பரிமாணங்களை கண்டவராக அவருடைய மேடை பேச்சை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கோகிலா மகேந்திரன் அவர்களினுடைய விரிந்து பரந்த பல பரிமாணங்களுக்குள்ளே இந்த மேடை பேச்சாளர் என்கின்ற இந்த பரிமாணமும் மிகவும் முக்கியமானதும், அதே போல மக்களுக்கு அவரை அறிமுகம் செய்வதிலே ஒரு முக்கியமான பங்கு வகித்ததும் என்று நான் நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.